ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்வி லக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம டீயோட சாப்பிட அருமையான சுவையில் வாழைக்காய் பஜ்ஜிங்க. இந்த பஜ்ஜி கடலை மாவு ஒரு பங்கு, அரை பங்கு இட்லி மாவு ஊற்றி செய்த பஜ்ஜிங்க. எண்ணெயும் அவ்வளோவா இழுக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி. தக்காளி சாஸோட இல்லைன்னா தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுட காலி ஆகிட்டே இருக்கும், அந்த அளவுக்கு இருக்குங்க. இப்போ இது செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கிளாஸ் கடலை மாவு எடுத்திருக்கேன். இதே கிளாஸ் அளவு தாங்க இட்லி மாவு அரை கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இட்லி தோசைக்கு அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த மாவு தான். இதில் 3/4 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு 2-3 பிஞ்ச் அளவு சோடா உப்பு போட்டுக்கணுங்க. அந்த சோடா உப்பு போடுறப்போ தான் நல்லா உப்பி வரும். ரொம்பையும் சோடா உப்பு போட்டுற வேண்டாம், எண்ணெய் இழுக்கும். ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். இது காஷ்மீரி சில்லி பவுடர். இதில் கொஞ்சம் காரமும் இருக்குங்க, ஆனால் கலரும் நல்லா கிடைக்கும். கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா கடலை மாவு, வாழைக்காய் இது ரெண்டுமே வாய்வை உண்டாக்கும். அதனால் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா விஸ்கு வச்சு ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டு, அப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு கையால் நல்லா அந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டு மாவை சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கணுங்க. மாவு பிசைகிறது ரொம்ப முக்கியம். மாவு பிசைஞ்சு முடித்தோடனே பார்த்தா லைட்டாக ஷைனிங்காக இருக்கும். அந்த அளவுக்கு மாவை பிசைஞ்சு வச்சுக்கணும். நல்லா இந்த மாதிரி அடித்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. பஜ்ஜி சுட ஆரம்பிச்சிடலாம். நான் வாழைக்காவை பாதியாக கட் பண்ணி சீவி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயும் எனக்கு சூடாகிட்டுருக்குங்க. இந்த சீவி வச்ச வாழைக்காவை அப்படியும் டிப் பண்ணி லைட்டாக சட்டியில் இப்படி தேய்ச்சோன்னா நமக்கு வால் மாதிரி நீண்டுக்கிட்டு இல்லாமல் பஜ்ஜி நல்லா கிடைக்குங்க. நான் பாதி வாழைக்காவை கட் பண்ணி இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு வாழைக்காயில் பஜ்ஜி செஞ்சேங்க. ஏன்னா சட்டி சிறுசு, எண்ணெயும் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன்னா அதனால் பாதி வாழைக்காவை சீவி இந்த மாதிரி பஜ்ஜி சுடுறேன். இப்போ நல்லா சுட்டு வந்துருச்சுங்க. நல்லா திருப்பி போட்டு எடுத்த அருமையான பஜ்ஜி ரெடிங்க. நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.